படபடப்பா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, கொஞ்சம் லிட்டில் பிட் நர்வஸா இருக்கு. ஏதாவது பேசுங்க. உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஹா, ஆமா. ம். உங்க ஹாபிஸ் என்ன? ஃப்ரீ டைம்ஸ்ல புக் படிச்சிட்டு இருப்பேன். ம். அப்புறம்? இன்னும் நான் ம். மூவிஸ் பாப்பீங்களா? ரொம்ப கம்மியா. லாஸ்ட் மூவி ஆ, எது? சாவித்ரி. கீர்த்தி சுரேஷ் மூவி இல்லையா? அது வந்து 4 இயர்ஸ் ஆச்சு இல்லையா? சொன்னேன் இல்லையா, மூவிஸ் கொஞ்சம் கம்மியா பார்ப்பேன்னு. ம். அப்புறம் இந்த சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்களா? அதான் Instagram, Facebook, YouTube அந்த மாரி? யூடியூப் அப்பப்போ பார்ப்பேன், டுட்டோரியல் வீடியோக்காக. இன்ஸ்டாகிராம்னா எனக்கு அக்கௌண்ட்டே இல்லை. ம். ஐயோ கடவுளே! ம். எல்லாமே நானே கேட்டுன்னு இருக்கேன். நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டீங்களா? உங்களுக்கு சமையல் தெரியுமா? சமையலா? ஆ, ஆமா, குக்கிங் குக்கிங். ஆ, தெரியும். போலாமா? இப்பவே ரொம்ப லேட் ஆகுது. போலாம். வாங்க. சமையல் தெரியுமான்னு கேக்குற சமையல். ஹம். என்னடி பையனை பிடிச்சிருக்கா? என்ன காமெடி பண்றியா? ஓவர் ஆக்ஷன் பண்ணாத அக்கா. உனக்கு தெரியுதானே வந்தவன் இந்த காலத்து ஆளில படிப்பாளியன்னுட்டு. எந்த காலத்து பையனா உனக்கு என்னடி? அந்த பையன் டென்டல் டாக்டர், ரொம்ப பணக்காரன், லக்ஸரி லைஃப். அவன் பண்ணிக்கிட்டான் என் லைஃபே போச்சு. ஆக்சுவலா லக்ஸுரி லைஃப்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? வீக்கெண்ட்ஸ்ல பார்ட்டிஸு, பப்ஸு, வீக் டேஸ்ல நெட்ஃப்ளிக்ஸு, வெப் சீரிஸு, ஷாப்பிங்கு அது. என் மாதிரி பொண்ணுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் பையா தான் கரெக்டா செட் ஆவான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஹம். அட பைத்தியக்காரி! பார்ட்டிஸ், பப்ஸ் அந்த மாதிரி கல்ச்சர்ல இருந்து வந்தா நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. உனக்கு கோபம் ரொம்ப அதிகம். நீ சும்மா சண்டை போட்டுட்டே இருப்ப. அப்படியான்னு ஒரு சிவப்பு பூவை கல்யாணம் பண்ணிக்கவா? அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பையனா தெரியறான். அப்பாவி! அந்த மாதிரி ஆள்கிட்ட நீ நல்லா இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை ரொம்ப நல்லா பாத்துக்குவான். நீ கோவப்பட்டு ஏதாவது சொன்னா அந்த பக்கம் போய் வருத்தப்படுவான். ஆனா எதுவும் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஆள வேணான்றியா? இப்ப நீ இருக்க. இந்த சோஷியல் மீடியா, பார்ட்டிஸ், பப்ஸ் இதெல்லாம் பார்த்து தானே நீ பழகிக்கிட்ட. அப்படிதானே? நாளைக்கு அவன் கூட அப்படிதான். உன் கூட இருந்தா அவனும் கத்துக்குவான். நீங்க 2 பேரும் க்ளோஸா இருந்தா நீயே மாறிடுவ. அவ்ளோ எதுக்கு? உன் ஃப்ரெண்ட் சிவானிய பாரு, லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீங்க 2 பேரும் ஒண்ணுதானே? ம். ஆனா அவ என்ன பண்ணா? வேற ஒருத்தி கூட அஃபேர் வச்சிருக்கான். கடைசில என்னாச்சு? 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணி தனியா இருக்காங்க. இந்த மாதிரி பசங்களே நமக்கு மினிமம் கேரண்டிடி. நல்லா யோசிச்சு பாரு. ஹம். டேய், அந்த பொண்ணு என்னவோ பாஷ், நீ என்னடான்னா கோமாளி. எந்த நம்பிக்கையில செட் ஆகுன்ட்டு நீ பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்க? உனக்கு அந்த ப்ரொஃபைல் வந்ததுமே செட் ஆகலன்னு சொல்லியிருக்கலாம்ல. தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற. டேய், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வரணும் தெரியுமா? ஊர்ல டிகிரி முடிச்சுட்டு அடக்கமா இருப்பாங்க பாரு, அந்த மாதிரி பொண்ணு வேணும். இந்த மாடர்ன் பொண்ணுங்களெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு என்னடா தெரியும். எங்க அப்பா யாரை காட்டுறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன். டேய், நாங்க எதுக்காக சொல்றோம்னா, திரும்ப அந்த பொண்ணு நோன்னு சொன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா. நான் எதுக்குடா ஃபீல் பண்ணணும்? அது அவங்களோட விருப்பம். நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். அப்பா சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. இப்போதான் பொண்ணுங்க வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. இந்த சம்பந்தம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டா பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கப்பா. சரிடா, அப்போ நான் பேசிடுறேன். தேங்க்ஸ் அப்பா. ஏய், என்னாச்சுடா? பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்காண்டா. ஏய், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. கங்க்ராஸ் மச்சான். அந்த பொண்ணு ஏற்கனவே மாடர்ன். நீ கொஞ்சம் அப்டேட் ஆகணும். இல்லைன்னா ஃபுல்லா கண்ட்ரோல்ல வச்சுப்பா.
அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணா இருந்தா ஓகே. இல்லைன்னா என்கிட்ட சொல்லு. நல்ல சஜஷன்ஸ் தரேன். ஆ சரி, அப்ப பார்ட்டி எப்போ? ஆ எப்போ பாட்டி ஆ, கொடுக்குறேன். பட்டைய கலக்கிறோம். என்ன சொல்ற? இது என்னுடைய சின்ன கிஃப்ட். ஃபுல்லி ஃபர்னிஷ்டு 2 பிஹெச்கே அபார்ட்மெண்ட். தேங்க்யூ அப்பா. ஐயர்கிட்ட பேசிட்டேன் முகூர்த்த பத்தி. இன்னிலிருந்து 3 நாளுக்கு நல்ல நாள் இருக்கா. ஐயோ வெக்கமா. அடுத்த வருஷத்துக்குள்ள பேரனும் பேத்தியும் என் கையில இருக்கணும். இப்பவே குழந்தைங்க வேணாம், 1 இயர் என்ஜாய் பண்ணணும். இப்படியெல்லாம் பிளான் இல்லைல்ல. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ அப்பா. இங்க பாருமா, எங்க கல்யாண் ரொம்ப சாஃப்ட். அவனுக்கு ஒன்னும் தெரியாது. மத்த பசங்க மாதிரி இல்ல. எந்த பொண்ணுகிட்ட பேசியும் நாங்க பார்த்ததே இல்ல. அவனுக்கு நாம அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவ்வளோதான் அவன் உலகம். இப்ப நீ வந்திருக்க. அவனுக்கு நல்லது கெட்டது நீ தான் சொல்லணும். ம். அவனை நல்லா பாத்துக்குவல்லம்மா. சரி அத்தை, நான் நல்லா பாத்துக்கிறேன். ம் ம். போயிட்டு வர அத்தை. ம் போயிட்டு வரேன் சரிம்மா. மாமா. பாய் அப்பா. ரைட். பாய் அம்மா. பாய் பாய். இப்ப கூட ஒண்ணு பேச மாட்டியா? கடவுளே. ஃப்ளாட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அது ஐயர் வர 3 நாட்கள்ல ஃபர்ஸ்ட் நைட்க்கு முகூர்த்தம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஹா, அத்தை சொன்னாங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு? அது இப்பவே குழந்தை பிளான் ஏதாவது இருக்கா? என்னாச்சு? எதுக்கு? அ, என்னன்னா 1 இயர் வரைக்கும் குழந்தை வேண்டான்ற. ஓகே. ஆனா பிளானிங் மட்டும் இருக்கு. பட் ஐ ரெஸ்பெக்ட் விமன்ஸ் சாய்ஸ். ஸோ ப்ளீஸ் டேக் யுவர் ஓன் டைம். தேங்க்யூ. ஐயோ, இதில் என்ன இருக்கு? சரிங்க, ஜேர்னி பண்ணி வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கு. படுத்துக்கலாமா? எனக்கு குழந்தை தானே வேண்டான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நைட்டை வேண்டான்னு சொன்னேனா என்ன? கடவுளே, எங்கேருந்து வந்தானோ? ச்சே. டேய், புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. ஆஃபீஸ்க்கு யாருடா வர சொன்னது? என்ஜாய் பண்ணாம? அவளுக்கு 1 இயர் வரைக்கும் டைம் வேணும்னு கேட்டாடா. எதுக்கு? பேபிஸ்க்குடா. டேய்,
அவ பேபிஸ்க்கு மட்டும் தானே டைம் கேட்டா. ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கு, அது தெரியுமா உனக்கு? ஆமா இல்லையா? அதுக்கு தாண்டா உன்னை பருப்பு சாதம்னு எல்லாரும் சொல்றது. உண்மையாவே எனக்கு இந்த ஐடியாவே வரல. மொத்தமாவே வேணான்னு சொல்றான்னு நினைச்சிட்டேன். மூடிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு நல்ல ஃப்ளேவரா வாங்கிட்டு போ. ஒரு வாரம் வரைக்கும் நீ என் கண்ணில் படவே கூடாது. ம். ஹாய். ஹாய். நீ ஹாலிவுட் மூவிஸ் அதிகம் பாப்பியா? ஐயோ! அது ஹாலிவுட் மூவி இல்ல. கொரியன் டிராமா. ஓ, அதென்ன எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கே அந்த மாரி தோணுது. தினமும் பார்த்தா அப்படியே பழகிடும். நீங்க வெப் சீரிஸ் பார்க்க மாட்டீங்களா? சீரியஸா? அப்பப்போ குக் வித் கோமாளி பார்ப்பேன். கர்மம் கர்மம். யாரு? அக்கா, நான் பேசிட்டு வரேன். ம். ஹலோ? ஹா. ஹா, சொல்லுடி. என்ன பண்ணிட்டு இருக்கடி? தப்பான நேரத்துல கால் பண்ணிருக்கேனா? சரியான நேரத்துக்கே கால் பண்ணிருக்கேன், சொல்லு. உன் ஹஸ்பண்ட் இன்னும் வரலையா? வந்துட்டான், டிவி பார்க்கறான். என்னடி ஃபுல் என்ஜாயா? ச்சே, சும்மா இருடி. என்னடி ஒன்னும் நடக்கலையா நேத்து நைட்டு? ஒண்ணுமே நடக்கல. எதுக்கு? ஒரு வருஷத்துக்கு குழந்தை வேண்டான்னு சொன்னேன். சுத்தமா வேணான்னு நினைச்சுக்கிட்டான் போல. தூங்கிட்டான். நீ ஒன்னும் சொல்லலையா? நான் எப்படி சொல்றதுடி? ஐயோ! ஆனா உன்னை சொல்லணும்டி. நான் முதல்ல உன்கிட்ட சாஃப்ட்வேர் பையன் தான் செட் ஆகுறான்னு சொன்னேன். இப்ப பாரு, ரொம்ப அப்பாவியா இருக்கான்டி. என் வாழ்க்கை மொத்தமா நாசமாயிடுச்சு. அவனுக்கு சேஃப்டி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியலடி.